Hi, welcome to Parvati PK's collection. நம்ம பேஜில் ஃப்ரீ எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 கிளாஸில் வந்து டீட்டெயிலாக இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவை அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற வரைக்குமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இப்போது இந்த கிளாஸில் வந்து மொத்தம் 2 ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து எப்படி போடணும், எந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரங்கிறது புரியும். அப்போ தான் உங்களுக்கு எந்த கிளாஸுமே தெளிவாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி இது தெரியாது. நடுவில் டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் நம்ம வந்து எப்படின்னா நூல் ஃபர்ஸ்ட் எப்படி கோக்குறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ பேசிக்லி எனக்கு நூலும் கோக்க தெரியாது, எனக்கு நூல் தைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட நான் வந்து தெளிவாக சொல்லி தருவேன். அதே மாதிரி இந்த த்ரெட்ல வந்து மொத்தம் 6 லேயர் இருக்கும். என்ன 6 லேயர் அப்படின்னா இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 மொத்தம் 6 லேயர் இருக்கும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த நூலோட லேயரை பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம டிசைன் ஏற்ற மாதிரி நம்ம வந்து லேயரை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுனால, பேசிக் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 6 நூல்லையுமே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நான் எப்படி பிடிச்சிட்டேன் பாருங்க. இந்த இடத்துல பிடிச்சிட்டு என் கை இங்கே இருக்கு. ஓகேங்களா? இப்படி பிடிச்சி 2 வாட்டி சுற்றிட்டு ஒன்றுமே இல்லை, இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நாட் விழுந்துடும். ஓகேங்களா? டைட்டான நாட். அதே மாதிரி எல்லாரும் ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு சிங்கிள் லேயர் தான் போட்டிருக்கேனே, என்னோட லேயர் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகிருக்கும். ஓகேங்களா? நான் 2 லேயர் சேர்த்து நான் முடிச்சு போடலை, ஒரு லேயர் மட்டும்தான் நான் கோத்து முடிச்சு போட்டிருக்கேன். இன்னொரு லேயர் இங்கே பாதிலே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைட்ல இருந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரு ஹேண்ட் வந்து மேலேயும் இன்னொரு ஹேண்ட் வந்து ஃப்ரேமுக்கு கீழேயும் இருக்கணும். இப்போ கரெக்டாக எப்பயுமே வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கும் போது ஸ்டிச்சஸோட நேம் எழுதி ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கோட்டில் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து தள்ளி போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இந்த கோடு தேவைப்படும். நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கோடு உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? கரெக்டாக இந்த கோடு ஆரம்பிக்கிற இடத்துல நீடலை விட்டு நம்ம வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்துட்டு நெக்ஸ்ட் அது பக்கத்திலேயே கொஞ்சம் லைட்டா தள்ளி நீடில் குத்தணும். குத்தி வெளி பக்கமா இழுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எவ்வளவு கேப் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு கொஞ்சம் லைட்டா தள்ளி விட்டுட்டு வெளியே எடுக்கணும். இதே அளவுக்கு நம்ம வந்து நீடில் உள்ள விடணும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சஸை வந்து அப் அண்ட் டவுன் ஸ்டிச்சஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எந்த அளவுல வந்து நம்ம குத்தி எடுக்கிறோமோ அதே அளவுல ஸ்டிச்சஸ் இருந்தாதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீடில் குத்திட்டு கொஞ்சம் தள்ளி உள் பக்கமா குத்தி வெளி பக்கமா குத்தி எடுக்கணும். நெக்ஸ்ட் மேல் பக்கமா பார்த்த மாதிரி நீடில குத்தி கேப் விட்டு மேல் பக்கமா இழுக்கணும். அகெயின் சேம் கேப் விட்டு நம்ம வந்து நீடில குத்தி எடுக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாவே இருக்கணும்.
நீங்கள் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். இந்த இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒரு வேளை உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கோட் போட்டாலுமே எனக்கு வந்து இவ்வளோ அளவில் குத்தணும் அப்படின்னு தெரியாது, எனக்கு ஸ்டிச்சஸ் பண்ண வரல அப்படின்னீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் கோட்லேயே பாதி பாதியாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த ஸ்டிச்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதுதான் ரன்னிங் ஸ்டிச்சு. வெரி ஈஸி. அகெயின் சொல்கிறேன், இதை வந்து அப் அண்ட் டவுன் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பின்னாடி பக்கம் எப்படி நாட் போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். நாட் போடுறது வந்து வெரி ஈஸி தான். நல்லா பார்த்துக்கோங்க. நீடில் இந்த கையில் இருக்கணும், த்ரெட்டை இந்த கையில் பிடிச்சிட்டு நம்ம த்ரெட்டுக்கு பேக் சைடாக நீடில் விட்டு இப்போ இப்படி 2 லேயர் நூல் வரும். 2 லேயர் நூலுக்கும் நடுவில் ஊசியை விட்டு இழுக்கணும். விட்டு இழுக்கும் போது உங்களோட கை வந்து இந்த சைடு இருக்க த்ரெட்டை டைட்டாக இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம இந்த நூலை இழுக்க இன்னும் நல்லா டைட்டாக பிடிச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா நாட் வந்து இங்கே விழுந்துருச்சு. அவ்வளோதான். இந்த நாட் வெரி ஈஸி. உங்களுக்கு வேணும்னா 2 நாட் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன்னு. செகண்ட் ஒன் ஸ்டிச் வந்து செகண்ட் ஸ்டிச் வந்து பேக் ஸ்டிச்சு. அதுக்கும் நீடில் வந்து நம்ம கீழே தான் இருந்து விட்டு எடுக்கணும். மேல் பக்கமா பார்த்த மாதிரி குத்தி இழுத்துட்டு அகெயின் பக்கத்துலேயே நீடில கீழ் பக்கமா குத்தி கீழே இருந்து இழுக்கணும். அகெயின் மறுபடியும் கீழே இருந்தே கொஞ்சம் கேப் விட்டு நீடில வெளி பக்கமா இழுத்து எடுக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம இங்க குத்துவோம் இல்லையா, ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நம்ம பக்கத்துல குத்துவோம், ஆனா பேக் ஸ்டிச்சுக்கு பேக்ல தான் குத்தணும். ஓகேங்களா? இந்த த்ரெட் இருக்கிறதுக்கு பேக் சைட்ல தான் நம்ம குத்தணும். அதனாலதான் இது வந்து பேக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல த்ரெட் ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம குத்தி எடுக்கணும். நெக்ஸ்ட் பக்கத்துல தள்ளி கேப் விட்டு குத்திட்டு அகைன் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ற இடத்துல குத்தி வெளி பக்கமா இழுக்கும். அகைன் மறுபடியும் கேப் விட்டு குத்திட்டு மறுபடியும் நூல் எந்த இடத்துல குத்தி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல குத்தணும். இவ்வளவுதாங்க பேக் ஸ்டிச். இது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பேக் ஸ்டிச் தெரிஞ்சிட்டாலே நிறைய டிசைன் வந்து இதுல வந்து நம்ம போடலாம். நம்மளுடைய டேலண்ட் தான். நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்டில் ப்ராக்டிக்கல் பிக்சரும் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாக டிசைன் போடுறத விட நமக்கு பேக் சைடில் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் தெரியுமா, அதை மறைக்கிறதுக்கு தான் வந்து தேவைப்படும் அதிகமாக. அதுக்கு ரன்னிங் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் பேக் ஸ்டிச் வந்து அப்படி கிடையாது. எல்லா டிசைனுக்குமே நம்ம வந்து
பேக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது எதில் அனுப்புறது அப்படி தெரியலனா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு டிஎம் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ எம்ப்ராய்டிங் குரூப்பில் வந்து நான் உங்களை வந்து சேர்த்துருவேன். ஸோ அதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணி பிக் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ரெக்கார்ட் சென்ட் பண்ணனாலும் சென்ட் பண்ணலாம். நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம பேஜில். அவ்வளோதான், பேக் ஸ்டிச் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. அகெயின் நான் ஒன் டைம் வந்து உங்களுக்கு பேக்கில் எப்படி நாட் போடுறதுங்கிறதையும் சொல்லித்தரேன். பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் போட்டிருக்க ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். அகெயின் ஒன் டைம் பாருங்கள். நீடில் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடில் பேக் சைட்லேருந்து இந்த 2 நூலுக்கும் நடுவதை விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து லூஸ் கொடுத்ததுனால இப்படி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து லூஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஏன் அப்படி லூஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இந்த அளவுக்கு நம்ம லூஸ் கொடுத்து போட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல த்ரெட் வந்து இப்படி லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக தான். ஓகேவா? உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து போட்டு காமிச்சேன். அகெயின் நான் மறுபடியும் போடுறேன் பாருங்க. இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி நாட் போட்டனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு ஆனாலுமே நமக்கு இதே மாதிரி தான் வரும். அப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா ஈஸியாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நம்ம இங்கே ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல, அது உள்ள ஒரு ஸ்டிச்சஸ்க்குள்ள நம்ம நீடில் வந்து விட்டுட்டு மறுபடியும் இந்த 2 நூலுக்கும் நடுப்பார வந்து விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு அகெயின் வந்து டைட் கொடுத்தோம் அப்படின்னா நாட் வந்து டைட் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நாட் போடும்போது இங்கே போட்ட மாதிரி தான் போடணும். இங்கே போட்ட மாதிரி போடக்கூடாது. உங்களுக்கு இந்த ஸ்டிச் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன். அகெயின் இந்த நாட் நான் மறுபடியும் சொல்லித்தரேன். 1 2 ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஒரு நூல் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளார விட்டுட்டு இப்படி பிடிச்சி அகெயின் உங்களுக்கு வந்து இந்த நூல் போட்டு சொல்கிறேன் பாருங்க. 2 டைம் வந்து சுற்றிட்டு இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா நல்லா டைட் கொடுத்து இழுத்தோம் அப்படின்னா நான் விழுந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு நான் பாக்ஸும் ரவுண்டும் போட்டிருப்பேன். இதில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் அப்படின்னா இந்த கார்னர்லாம் வந்து நம்ம போடும்போது நிறைய கார்னர் வரும். நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த கார்னர்லலாம் எப்படி ஃபில் பண்ணணும் ஈவனா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம நீடில் குத்திட்டு பேக் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். பேக் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் போடுங்க. முக்கியமான விஷயம், நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு போடுறோமோ லாஸ்ட் வரைக்குமே அந்த அளவுக்கு தான் போடணும். அப்போ தான் வந்து ஈவனாக அழகாக இருக்கும், இல்லைன்னா அன்ஈவனாக இருக்கும்.
ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். அதனால நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் ஒரு ஸ்டிச்சஸ் பெருசாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் தான் நான் அந்த மாதிரி போடுறேன். ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கா, ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது. எல்லாமே ஒரே அளவில் தான் போடணும். அதே மாதிரி சைடாகவும் போடக்கூடாது. நான் இந்த ஸ்டிச்சஸில் ஒரு சைடாக போட்டோடனே எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கோணலாம் ஆன மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ அதனால் சைடாகவும் போடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் போடணும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். வெறும் நம்ம வார்த்தையால் சொன்னோம்னா புரியாது. இப்போ கடைசியாக இந்த இடத்துல முடியுதா, இந்த இடத்துல முடியும் போது இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச் வச்சு குத்தணும். கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து தைச்சிட்டோம். இப்போ இதே இடத்துல ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இங்கே குத்தக்கூடாது, இங்கே தள்ளி குத்திட்டு இந்த ஆரம்பிச்ச இடத்துல இங்கே குத்தணும். அப்போதான் வந்து ஈவனாக இருக்கும். ஒரு மாதிரி பாக்ஸ் ஷேப், அந்த இடத்துல வந்து கார்னர் ஷேப்பாக வந்து கொடுக்கும். தெரியுதுங்களா, அந்த இடத்துல ஒரு மாதிரி ஷார்ப்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி தைக்கணும். நான் தைச்ச மாதிரி ஒவ்வொரு சைஸில் வந்து தைக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு புரியணும், இந்த மிஸ்டேக்லாம் பண்ணால் இப்படி ஆகும் அப்படின்னு புரியணுங்கிறதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு எப்படி தைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே ஈவனாக ஸ்ட்ரைட்டாக தைங்க, ஓகேங்களா. மறுபடியும் இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலையும் குத்தி எடுத்துட்டு அகைன் நான் அந்த கார்னர்லேயே குத்தி எடுக்கணும். அப்போ தான் இந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஓகே, நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோம்ல ஸ்டிச்சிங் வந்து அந்த இடத்துல வந்துட்டோம். இப்போ இங்கே வந்துட்டு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக குத்தணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல குத்தி இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ அழகா பாக்ஸ் மாதிரி இருக்கு. கார்னர் கார்னர் வந்து அழகா கூர்மையா இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ரன்னிங் பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து நீடலில் வந்து நூல் காலி ஆயிடுச்சு. நான் அகைன் கோர்த்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, நான் ரவுண்டே ஒரு மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வரும். அகெயின் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் குத்தக்கூடாது. இது ரவுண்டில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, பக்கத்தில் நம்ம குத்தவே கூடாது. நம்ம போடுறது பேக் ஸ்டிச். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பேக் சைடில் தான் நம்ம நீடில் குத்தணும். ஓகேங்களா, இது வந்து எல்லா பேஜ்லேயும் சொல்ல மாட்டாங்க, இதை வந்து ஹைட் பண்ணிடுவாங்க, ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் வந்து இங்கே குத்தி எடுக்கக்கூடாது, இந்த சைடு குத்தி அகெயின் வந்து இங்கே குத்தணும். இதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எப்பயுமே நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து தைச்சிடலாம் ரவுண்டில். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன் வந்து நான் ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி தைக்காம
நான் வந்து அப்படி தைச்சேன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான நீட் ஃபினிஷிங்கில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான். அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னல, அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பார்வதி பிகேஎஸ் கலெக்ஷனில் என்ன மிக்ஸாலஜி கிளாஸ் நடக்குது. அது வந்து ஜஸ்ட் 999க்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிக்ஸாலஜி பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 99 மட்டும்தான். பேசிக்லேருந்து நம்ம வந்து எப்படி மிக்ஸாலஜி பண்ணணும், எவ்வளோ அளவு என்னங்கிறது வந்து மேத்தமெட்டிக்ஸ் கணக்கில் இருந்தே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து சொல்லித்தரோம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். இதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நான் வந்து பெருசாக போடுறேன், நீங்கள் வந்து பெருசாக போடக்கூடாது, நல்லா அழகாக குட்டியாக போடணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இல்லை என்னால் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை, நான் பிஸி, நான் ஒர்க் போகிறேன், வீட்டில் பாப்பா வச்சுருக்கேன், பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிறைய காரணம் வந்து சொல்லலாம். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இப்போது நான் வந்து எப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னா நைட் 9 o'clock. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது டைம் வந்து 9 o'clock மேலே தான். நான் ஒர்க் போயிட்டு வந்துட்டு தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கும்போது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நல்லா இருக்க உதவும். ஸோ நான் வந்து பெருமைக்காக நான் சொல்லலை, எத்தனை மணிக்கு எடுக்கிறேன் வேலைக்கு போயிட்டு வந்து அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இருக்கும். என்னால் பண்ணவே முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸாம்பிளாக என்னை வச்சு சொல்கிறேன். நான்லாம் சோம்பேறி சொல்லலாம், தூக்கத்தை எதுக்காகவே விட மாட்டேன், அந்த அளவுக்கு சோம்பேறியாக இருப்பேன். பட் நானே வந்து இந்த அளவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணுறேங்கும்போது ஐ ப்ரௌட் ஆஃப் யூ தான். ஓகேங்களா? உங்களையும் நான் தூக்கத்தை விட்டுலாம் பண்ணுங்கன்னு சொல்லலை, ட்ரை பண்ணுங்க, நமக்கு வந்து கை கொடுக்கும். நம்ம இதை பிஸ்னஸாக கொண்டு போகலனா கூட நம்மளுடைய சுடிதார், ப்ளவுஸ், ஃப்ராக் அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இது வந்து நல்லா யூஸ் கொடுக்கும். ஃப்ரேம் எதுக்கு டைட் கொடுக்க சொன்னேன் தெரியுங்களா? நல்லா டைட் கொடுத்தாதான் சுருக்கம் வராது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து எடுக்கும் போது லூஸாக இருந்ததுன்னா சுருக்கம் வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து சின்னதாகிக்கிட்டே வரேன். உங்களுக்கு வர தெரியுதா? உங்களுக்கு நான் வர ரொம்ப குட்டியாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு வரேன். உங்கள் எல்லாருக்கும் டவுட் வரும் ஏன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஷேப் இதுக்கெல்லாமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இப்போ போடுறதுக்கும் ஃபர்ஸ்ட் நான் போட்டுட்டு வந்த ஸ்டிச்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்கள் எது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் தான் நான் இந்த மாதிரி போட்டுட்டு வரேன். நம்ம எந்த அளவுக்கு குட்டியாக இந்த ஸ்டிச்சஸை கொண்டு வரமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும். அந்த வளைவு எல்லாமே வந்து ப்ராப்பராக வரும். இப்போ நான் லாஸ்ட்டாக போட்டுட்டு இருக்க ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஒவ்வொரு ஷேப்லேயுமே நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருப்பேன். ஸோ எதுக்காக அப்படின்றது வந்து இதான் ரீசன். கடைசியாக இந்த மாதிரி போட்டால் தான் சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறத நான் வாயால் சொல்ல உங்களுக்கு புரியவும் புரியாது, தெரியவும் தெரியாது. நீங்கள் தப்பு பண்ணி அதை கரெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான்
நான் வந்து தப்பு பண்ணி கரெக்டாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன். புரியுதுங்களா? நான் வந்து தெரிஞ்சு தப்பு பண்ணுவேன், நீங்கள் வந்து தெரியாமல் பண்ணுவீங்க. இது ஒன்றும் இல்லை, பக்கத்தில் நம்ம முடிச்சு போட்டுப்போம் இல்லையா, அதோட த்ரெட் வந்து வந்திருக்கோம். கீழ் பக்கமாக இருந்து நம்ம அதை இழுத்தோம் அப்படின்னா கீழே போயிடும். இப்போ இந்த இடத்துல நான் குட்டியாக கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக வளைவாக வந்தது. நான் இங்கே ரவுண்ட் வந்து சரியாக வரையாததுனால இங்கே இப்படி வந்துருக்கு. இதையும் நம்ம வந்து இன்னும் நல்லா வளைச்சி இப்படி கொடுத்துட்டு வந்தால் தான் ரவுண்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டிச்சஸில் நல்லா அழகாக ரவுண்டாக பண்ணி எனக்கு வந்து பிக் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பிக் சென்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி கிளாஸ் வந்து ஓவர். உங்களுக்கு வந்து ஒரு நோட் வச்சு இதெல்லாமே ரன்னிங் ஸ்டிச் எழுதி, உங்களுக்கு நான் சொன்னது எதனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் எழுதி நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணி ஒட்டலாம். இது எல்லாமே எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலாக பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் இதை முடிச்சுட்டு கட் பண்ணி நான் நோட்டு ஒட்டியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.